ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒத்தி போடுதல், அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி ஒத்தி போடுதல் அப்படிங்கிறது மெயினாக குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வருத்தப்படுறது ஒன்று. இன்னொன்று, நம்மளே ஃபீல் பண்ணுறதும் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இருக்குது. நான் நல்லா பண்ணிடுவேன், ஆனால் என்னால் அதை ஒரு புஷ் கொடுத்தா, ஒரு உந்து சக்தி கொடுத்தா நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஆனால் ஏனோ தெரியல தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். இந்த தள்ளி போடுதல், ஒத்தி போடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட், உங்ககிட்ட இருக்கா, நம்ம அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இன்னொன்று, உங்களோட குழந்தைகள்கிட்ட, மெயினாக பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த பெரிய வருத்தம் இருக்குது. உங்களோட குழந்தைகள்கிட்ட ஏன் இருக்குது, அதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபுல்லாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே அக்குபஞ்சர் பேஸ்டாகவும் பஞ்சபூதங்களின் அடிப்படையிலும் அண்ட் அக்குபஞ்சரின் அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த ஒரு இமோஷனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் என்னோட சேனலில் இருக்கிற எல்லா குறிப்புகளும் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒத்தி போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி கோல் பிரித்து பண்ணால் அச்சீவ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நான் பெரிய விஷயமா சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதை தான் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கூற்று தான் இன்றைக்கி எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒத்தி போடுதல் எதனால் வருதுங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு நான் டைரெக்டாக எப்பயும் போல் நம்மளுடைய அருமருந்தான அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அதற்குரிய முத்ராஸையும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு மட்டுமே இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டுறது மூலமாக ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர் 1, சிம்பிளாக எதனால இந்த தள்ளி போடுதல் வருது? ஒன்று, கான்ஃபிடென்ட் இல்லை. இன்னொன்று, இன்செக்யூரிட்டிஸ். அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ஒன்று ஒரு பய உணர்வோடே இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட், அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. இந்த ஒரு 2 விஷயம். ஆனால் நம்ம சொல்கிறது லேசினஸ். ஸோ 3வது தான் லேசினஸ். அஃப்கோர்ஸ் ஒரு சிலருக்கு எனர்ஜியே கம்மியாக இருக்கும், அவங்களால ஒரு ஆக்டிவாக எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் உண்மையான ஒரு சோம்பேறித்தனம். ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைகள்கிட்ட மெயினாக யோசிக்கணும். நம்மக்கிட்ட யோசிக்கிறது மெயினாக நான் ஒரு லேசியாக இருக்கேன் அப்படின்னே நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது பொதுவாக நம்ம சொல்கிறது ஒத்தி போடுறது அப்படின்னாலே அவர் ரொம்ப சோம்பேறி, எதையுமே காலந்தடத்தி தள்ளி போட்டுகிட்டே இருப்பா அப்படிங்கிறத அடுத்தவர்களை சொல்லும் போது நம்ம நிறைய உபயோகப்படுத்துறது உண்டு. அப்போது அடுத்தவர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன காரணங்கள்னால இருக்காங்கங்கிறது தான் இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ். ஸோ இன்செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு பயம், அதாவது இதை செஞ்சால் ஃபெயிலியர் ஆயிடுவோம், சக்ஸஸ் ஆகாதோ, ஏன்னா அவங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அதை கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை படிக்குதுன்னா நான் எவ்வளோ படித்தாலும் நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல், அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், ஒரு இன்செக்யூர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்க நிறையா பேர். ஸோ இப்போது ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று இன்செக்யூரிட்டி நம்ம சொல்லிட்டோம். அப்போது இந்த இன்செக்யூரிட்டியில் கூட நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது இருக்கும்போது நிறைய ஃபெயிலியரை பார்த்தவங்களுக்கு சுத்தமாக அடுத்து ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு மனசே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் இல்லாத, பிடிக்காத ஒரு விஷயம், அந்த லேசினஸ் அப்படிங்கிறத விட இன்றைக்கி நிறைய பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை, அதுதான் பிரதானம் அப்படிங்கிற உணர்வு இல்லை. ஸோ இதெல்லாம், இந்த உணர்வுகளை கொடுக்காம நீங்கள் இதை செய்ன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல விளைவுகளும் அடுத்தவர்கள்கிட்ட, உங்கள் குழந்தைகள்கிட்ட மெயினாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு நீ விளையாடப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஹோம்ஒர்க் எழுதுறது பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால்
விளையாடுறது ரொம்ப பிடிக்கிற விஷயம். ஆனால் அதனால் அது வந்து நான் விளையாட போகிறேன், விளையாண்டுட்டு வர்றேன் அப்படின்னா அந்த படிக்கிறத தள்ளி போடும். அப்போ அந்த படிக்கிறது அந்த அந்த குழந்தைக்கு பிடிச்சா மட்டுமே எதில் நாட்டம் வருதோ அதை மட்டுமே அதால் இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியும். அப்போது சில வீட்டில் சொல்கிறது உண்டு, நீ வந்து படிக்கலைன்னா நான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, விளையாட போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக. அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் அந்த படிக்கிறதுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கும்போது எது பெஸ்ட்டாக இருக்கும்னா படிக்கிறது. ஸோ அப்போது தான் அதுக்கடுத்து அந்த குழந்தைகள் வந்து ஐயோ இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து படிக்கவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படித்தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அது அவங்களோட கோலில் இருக்கா, அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு ட்ரிக்கியாக மாற்றினா குழந்தைகளை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினாக அவங்களுக்கு ஒரு கோல் வேணும். அண்ட் அவங்க பயப்படுறாங்களா, அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களா, சோம்பேறித்தனத்தினால தள்ளி போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இதை நான் தெரிந்துட்டு என்ன பண்ணணுங்கிறத நான் மலர் தீர்வுகளில் நான் சொல்கிறேன். இப்போது ஜென்ரலாக இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கும் இந்த ஒரு இன்செக்யூரிட்டிக்கும் நம்ம முக்கியமாக என்ன பண்ணலான்னா, நம்மளோட சக்கரங்களை தூண்டுவது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக இந்த ஒத்தி போடுற குணத்தை மாற்ற முடியும். ஸோ நான் ஏற்கனவே சக்கரங்களில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த சக்கரம், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகுதா அதுக்கு எந்த சக்கரங்கள், அண்ட் சக்கரா பற்றின டீட்டெயில்டு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒரு 2 சக்கரங்களும் தான் உங்களோடக்கு உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்களோ ஒத்தி போடுறதுக்கு ஒரு காரணம். அப்படி என்ன இருக்குது சக்கரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலார் பிளெக்ஸும் நம்மளோட ரூட் சக்கராவும், அதாவது நம்மளோட மணிப்பூரக சக்கரமும் மூலாதார சக்கரம். மணிப்பூரக சக்கரம் வந்து தொப்புள் கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா வயிறு, மண்ணீரல். ஸோ கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு செரிமானம் சரியாக இல்லை. ஸோ செரிமானமாகி அந்த உணவுகள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த மண்ணீரல். ஸோ அதோட வேலையும் கரெக்டாக இல்லை, செரிமானம் சத்துக்களும் உறிஞ்சப்படலை. இந்த 2 பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சோலார் பிளெக்ஸ் பாதிப்பு இருக்கும். இந்த 2ம் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த வேலை செய்கிறதுலையும் ஒரு நாட்டமும் இருக்காது, அதே சமயத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்காது. ஸோ இதுக்குரிய ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம். அடுத்து மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்தோட கலர் வந்து சிகப்பு. ஸோ மூலாதார சக்கரம் தான் ஒரு இன்செக்யூர் இல்லாமல் இது ஒரு இதை செஞ்சால் இப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு டியூயலாகவே எப்பயுமே ஒரு அலர்ட் மோட்லேயே, ரொம்ப ஓவர் அலர்ட் மோட் அண்ட் ஓவர் பெர்ஃபெக்ஷன். ஸோ பெர்ஃபெக்ஷனும் இந்த தள்ளி போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். ஏன்னா ஓவர் பர்ஃபெக்ட் இருக்கும்போது அது முழுசாக செஞ்சு முடித்தா மட்டும்தான் நான் செய்ய முடியும், இப்போ எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்தி போடுறவங்களும் இந்த வகையினர் நிறையா பேர். ஏன்னா அவங்கள ஒருத்தர் இதை செஞ்சால் தப்பாக போயிருமோன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பயத்தினால தள்ளி போடுவாங்க அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கலாம். ஒரு சிலர் கண்டிப்பாக இதை செஞ்சால் இவ்வளோ முழுசாக பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு செய்ய முடியாது அப்படின்னால தள்ளி போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 வகையினரும் பார்த்திங்கன்னா ரூட், அதாவது மூலாதார சக்கரம் அவங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த விதமான எதை செஞ்சாலும் யார் ஏதோ சொல்லிடுவாங்களோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுனால சில விஷயங்களை தள்ளி போடுறோம். அப்போ இந்த விஷயத்தில் ஒத்தி போடுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற 2 சக்கரங்கள் என்னது அப்படின்னா சோலார் பிளெக்ஸ், அதாவது மணிப்பூரக சக்கரம் அண்ட் மூலாதார சக்கரம். ஸோ மூலாதார சக்கரத்துக்கு சிகப்பு வண்ணம், இதுக்கு மஞ்சள் வண்ணம். ஸோ நிறைய நம்ம சாமி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஃபாஸ்டிங் இருக்கீங்க, ஒரு விரதம் இருக்கீங்கன்னா அந்த விரதத்துக்கு உங்களுக்கு வில் பவர் வேணும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 நாள் விரதம் இருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சாமி, ஒரு அம்மன் சாமிக்கு விரதம் இருக்காங்கன்னா 7 நாளும் அவங்க உடுத்துகிற நிறங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சளும் சிகப்பும் 2ம் தான் மாறி மாறி மோஸ்ட்லி எல்லா இந்த மாதிரி ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறவங்க நிறையா பேர் உடுத்துறத நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் மெயினாக லேடிஸ் வில் பவர் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நிறங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. சயின்டிஃபிக்காகவே சில அந்த வண்ணங்கள் பற்றின ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மஞ்சளுக்கும் அந்த சிகப்புக்கும்
எனர்ஜி கொடுக்கக்கூடிய வண்ணங்கள். ஸோ அப்போது நீங்கள் நிறைய இடத்துல ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைங்க எப்பயுமே அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான வைப்ரண்ட் கலர்ஸ், அதுவும் ரெட் அண்ட் எல்லோ வந்து கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், நம்மளோட அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாகவும் நம்மளோட சக்கரங்களை தூண்டலாம். இதுதான் சூப்பரான அருமையான ஒரு உபயோகமான டிப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கையில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 விரலுக்கு நடுவில் நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இது மூலாதார சக்கரம். இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இது வந்து சோலார் ப்ளெக்ஸ். ஸோ இந்த 2ஐயும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. தினம் அந்த குழந்தைகளுக்கு காலையில் அப்படியே படுத்து பெட்லேருந்து எந்திரிக்கும் போதே இதை வந்து நீங்கள் ஒரு 10 தடவை இப்படி சுற்றி விடலாம். படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கோல்ட்னஸ், அதாவது நம்மளோட உடம்புல ஈரப்பதத்துக்குரிய ஒரு சக்கரம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹியூமிடிட்டி, இதுவுமே வந்து ஒரு ஈரப்பதம் தான், சோலார் ப்ளெக்ஸ். ஸோ 2மே மந்தமாக ஈரப்பதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், மண் மாதிரி மந்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ அந்த மண் மாதிரி இருக்கிற நிலைமையை மாற்றி நெருப்பை கொடுக்கறக்கூடிய சக்கரம் தான் அந்த சோலார் ப்ளெக்ஸ். ஸோ சோலார் ப்ளெக்ஸ் நல்லா இருந்தால் ஃபயர் நல்லா இருக்கும், நெருப்பு நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும். அதே மாதிரி மூலாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதமாக ரொம்ப இல்லாமல், ஒரு ரொம்ப ஈரப்பதமாக இருந்தால் எந்த விதை போட்டால் கூட வளராது. ஏன்னா இந்த ஒரு நம்மளோட சோலார் ப்ளெக்ஸ் வந்து நெருப்பு அப்படின்னா நம்மளோட ரூட் சக்கரா வந்து நிலம்பூதத்தோட கனெக்ட் ஆனது தான் மண். ஸோ அப்போது நிலம் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்தால் அதுலேருந்து எந்த ஒரு விளைச்சலையுமே பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைகள் வந்து மண் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 2 சக்கரங்கள், அந்த சக்கரங்களுடைய தொடர்புடைய உறுப்புகள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு, ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த 2 சக்கரங்களையும் தூண்டுறதுக்குரிய அருமையான அக்குபஞ்சர் புள்ளிகள் இந்த சக்கரம் மூலமாக நீங்கள் தூண்டலாம். அடுத்து 2 அக்குபஞ்சர் புள்ளிகளே டைரக்டாக இருக்குது. ஒன்று இந்த சுண்டு விரலில் இந்த உள்பக்கம், அதாவது இந்த நெகக்கனுக்கு உள்பக்கமாக இருக்கிற இந்த புள்ளி, இதை வந்து அக்குபஞ்சரில் H9 அப்படின்னு சொல்லுவோம், இருதயத்தோட புள்ளி. ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் இது அந்த சோலார் சக்கரத்தை வந்து, சோலார் ப்ளெக்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட்டும் பண்ணுது. அண்ட் H9 ரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டுது. ஸோ எனர்ஜியாக இருக்க முடியும். அடுத்து இந்த பெருவிரலில் இப்படி வந்தீங்கன்னா இப்படியே இந்த மாதிரி இந்த நகைக்கன்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வரும்போது இந்த இருத்தோல் கலராக இருக்கும், கலர் மாறி இருக்கும். அந்த கலர் தோல் வழியாக வந்தீங்கன்னா அது இந்த க்ரீஸில் ஒரு பள்ள மாதிரி இருக்கும், இங்கே முடிகிற இடம். இது வந்து LU9. ஸோ இந்த LU9ம் ரத்த ஓட்டத்துக்கு இதுதான் இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து லங்ஸோடைய எர்த் பாயிண்ட், மண்ணும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ லங்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லை டல்லாக இருக்கும்போதோ ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா லங்ஸுக்கு ஆக்சிஜன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஆக்டிவ் ஆயிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை கொடுக்குற புள்ளி தான் இந்த LU9. ஸோ இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதும் அக்குபஞ்சரோட மெத்தடில். அதே மாதிரி H9 அப்படிங்கிற புள்ளியும் LU9 அப்படிங்கிற 2 புள்ளியும் உங்களுக்கு ஒரு சூரிய சக்தியையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, நீங்கள் எப்பயும் எனர்ஜி இல்லாமல் ட்ரெயின் அவுட் ஆகி அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வேலையை, இப்போ போய் பார்க்கணுமா அப்படின்னு என்ன காரணங்கள்னால நான் மேரில் ஒரு சம்மரைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இன்செக்யூர் இல்லை. இந்த 2 விஷயமும் லங்ஸ் புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும்போது இன்செக்யூரிட்டிலாம் மறைய ஆரம்பிக்கும். LU9 H9 போடும்போது உங்களுக்கு சோலார் ப்ளெக்ஸும் நல்லா ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி ரத்த ஓட்டம், கான்ஃபிடென்ஸ் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த ஒத்தி போடுற ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதை அழகாக மாற்றலாம். ஓகே, இவ்வளோ சொல்லியாச்சு. முத்திரை இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு முத்திரை இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குபேர முத்திரை. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது உண்டு, குபேர முத்திரை பண்ணால் நீங்கள் குபேரன் ஆயிடலாம், நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது இந்த வகையில் தான் உங்களோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு
ஆளாகாமல் அதுக்குரிய பூதங்களை குறைத்து தேவைப்படுற பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத சாதிக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. நீங்களுமே ஏதாவது ஒரு கோலுக்காக தானே தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அந்த கோலை தினமும் இந்த குபேர முத்திரையில் வைக்கும்போது அந்த கோலும் அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த குபேர முத்திரை விளையாட்டாக அந்த குழந்தைங்க செய்யும்போது கூட அவங்களோட வில் பவர், அந்த ஒத்தி போடுற தன்மை, அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறதுனால வருது அப்படின்னாலும், சுறுசுறுப்பு ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு முத்திரை பண்ணும்போது அது நல்லா மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மோதிர விரலையும் நம்மளோட சுண்டு விரலையும் மடக்கிட்டு மீதி 3 விரல், இந்த 3 தான் நம்மளுக்கு வில் பவர், கான்ஃபிடென்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் கொடுக்கறது. அண்ட் இந்த 2 தேவையில்லாத அடிக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் ஓவராக அந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு வில் பவரை கொடுக்கறது தான் இந்த குபேர முத்திரை. ஸோ இது பண்ணும்போது நிறைய இருக்குது. சைனஸ் இஷ்யூஸ் இருந்தால் கூட மாறும். ஏன்னா இது நல்ல ஒரு ஆக்சிஜனை லங்ஸுக்கும் கொடுக்குது அண்ட் மன தைரியத்தை கொடுக்குது. ஸோ இந்த குபேர முத்திரை நீங்களும் அந்த ஒரு செயல் பண்ண முடியலன்றப்ப மட்டும் இல்லை, ரெகுலராகவே குபேர முத்திரை செஞ்சுட்டே வரும்போது ஒரு நாளைக்கு 10 நிமிடம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக சாப்பாடு வயிறு ஃபுல்லாக இல்லாதப்போ ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தி போடுற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லோ கான்ஃபிடென்ஸும் அந்த இன்செக்யூரிட்டிஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த ஒத்தி போடுற தன்மை நல்லாவே குறையலாம். உங்கள் வில் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா சும்மா எந்திரி நீ சோம்பேறின்னு சொல்லாமல் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் அவங்களுடைய இந்த வயிறு பிரச்சனைகள் இருக்கா, இல்லை குடல் பிரச்சனை இருக்கா, அண்ட் ரூட் நம்மளோட மூலாதாரம் ரொம்ப வீக்காக இருக்கா, எனர்ஜி இல்லை, அவனோட சத்துக்களே உறிஞ்சப்படலை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூட் காஸ் என்ன, பயப்படுறானா, கான்ஃபிடென்ட் இல்லையா கண்டுபிடிச்சி எதா இருந்தாலுமே நான் சொன்ன அந்த 2 அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அந்த 2 சக்கரங்களையும் தூண்டுறது மூலமாக உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் இந்த ஒத்தி போடுற தன்மையிலிருந்து நல்லாவே மாறலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 21 நாள், ஒரு 3 வீக்ஸ் இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் பண்ணி அதை ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயமாகவே மாறிடும். குழந்தைகளுக்கும் நீங்கள் எந்த பழக்கத்துக்காக இந்த தள்ளி போட்டுட்ருக்கான், எந்த விஷயத்தில் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை அவனோட ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் செஞ்சிங்கனாலும் ஒரு 21 டேஸ் அவங்க பழகிட்டாங்கன்னா அடுத்து அது 22வது நாள் அவங்களோட லைஃப்பில் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். திருப்பி அதில் ஒத்தி போடுற தன்மை கண்டிப்பாக வராது. அண்ட் ஆல்சோ ஒரு வேளை அவங்க பயத்தினால இந்த விஷயம் தோல்வியாக போயிருமோ அப்படின்னு நினச்சி செய்யாமலாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் நல்லா அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப திட்டாமல். அண்ட் இதுக்கு மலர் மருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு மலர் மருந்து கன்சல்டேஷன் இந்த ரொம்ப ஒத்தி போடுற தன்மை இருக்குது, இதுக்கு நான் எனக்கே கன்சல்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு மலர் மருந்தை அனுப்பி வைப்போம். ஏன் அப்படின்னா இந்த மலர் மருந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் பயத்தினால ஒத்தி போடுறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கில் இருக்கீங்க, ஒரு தோல்விகள் வந்திருக்குன்னு இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ரெமெடி தான் இந்த ஃப்ளவர் மெடிசன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.